அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குரு தங்கராஜன். AJS அப்பா ஜோதிட சூத்திரம் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க 64 விதிகள். திருமண பொருத்த திறவுகோல் ஜோதிடத்தின் சவாலான ஒரு பகுதி திருமண பொருத்தம் பார்ப்பது. ஜோதிடர்களுக்கெல்லாம் சவாலானது திருமண பொருத்தம் பார்க்கறது தான். இப்போ இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பு பார்த்தீங்கன்னா பாருங்க, இது லக்னம் அப்படின்னா லக்னத்திற்கு 7ஆம் பாவ அதிபதி யாரு? ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் பாவ அதிபதி செவ்வாய் நீச்சம். ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் பாவ அதிபதி செவ்வாய் நீச்சம். 7ஆம் பாவ அதிபதிக்கு வீடு கொடுத்தவர் நீச்சம். 7ஆம் பாவ அதிபதி செவ்வாய் நீச்சம், அவருக்கு வீடு கொடுத்தவரும் நீச்சம். 7ஆம் பாவத்தில் நீச்சம். லக்னத்திற்கு 9ஆம் பாவ அதிபதி யாருன்னு, இந்த லக்னத்திற்கு 9ஆம் பாவ அதிபதி சனி பகவான், அவர் நீச்சம் அடைஞ்சிட்டாரு. லக்னத்திற்கு 9ஆம் பாவ அதிபதி நீச்சமாயிட்டாரு. அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்த செவ்வாயும் நீச்சமாயிட்டார். பாருங்க, 7ஆம் பாவ அதிபதி நீச்சம், 7ஆம் பாவ அதிபதிக்கு வீடு கொடுத்தவரும் நீச்சம், 9ஆம் பாவ அதிபதி நீச்சம், 9ஆம் பாவ அதிபதிக்கு வீடு கொடுத்தவரும் நீச்சம். லக்னத்திற்கு 11ஆம் பாவ அதிபதி குரு, லக்னத்திற்கு 11ஆம் பாவ அதிபதி நின்ற வீட்டதிபதி நீச்சம். லக்னத்துக்கு 11ஆம் பாவ அதிபதி குரு நின்ற நட்சத்திராதிபதி நீச்சம். இதெல்லாமே கணவன் மனைவி, ஆண் ஜாதகமா இருந்தாலும் பெண் ஜாதகமா இருந்தாலும் களத்திர தோஷம். ஒரு கல்யாணத்துக்கு 3 கல்யாணம் பண்ணாலும் கணவன் நிலைக்க மாட்டான், மனைவி நிலைக்க மாட்டான் அப்படிங்கிற விதி இதுல காட்டுது. இந்த விதி நடக்குமானா கண்டிப்பா நடக்கும். அப்ப இந்த விதி நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன செய்யறது? அதுதான் ஜோதிட சாஸ்திரம் நமக்கு வழங்கக்கூடிய சகாயம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே இருக்கிற மாதிரியே நடந்துடும்னா அப்போ ஜோதிட சாஸ்திரம் எதற்கு அப்படிங்கிற கேள்வி வரும். நோய் வந்தா ஒருத்தன் செத்துதான் போவான்னாக்கா அப்ப டாக்டர், மருந்து, மாத்திரை, வைத்தியம் அப்படிங்கிறது எதுக்கு அப்படிங்கிற கேள்வி வரும். பாம்பு கடிச்சா ஒருத்தன் செத்து போயிடுவான் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா மருத்துவத்தானதை குணமாக்க முடியும் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் பாம்பு கடிச்சாக்கா செத்தவன் தான் அதிகம், பொழைச்சவன் கம்மி. ஏன்னா கரெக்டான நேரத்தில் மருத்துவர்கிட்ட போறோம்னாக்கா செத்துருவான். ஏன்னா ஆஸ்பத்திரி எங்கேயோ பாம்பு கடிக்கும் காட்டுல, டாக்டரு அல்லது வைத்தியர் ஊருக்குள்ள இருப்பாரு. 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வர வேண்டியது இருக்கும். அவன் எப்படி வருவான்? அவனே பாம்பு கடிச்சு வழியில இருந்து எங்கிருந்து வருவான்? இந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மருத்துவமும் மருத்துவமனைகளும் மருந்துகளும் கூட ரொம்ப நெருக்கமான காலத்துல நெருக்கமா உதவியா இருக்கிறதுனால பாம்பு கடித்து இறப்பவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைந்து போச்சு. அதுபோல காலத்தின் மாற்றம் அப்படிங்கிற மாதிரி இங்கேயும் கூட இங்க பாம்பு கடிச்சு சாவற மாதிரி தான். 7ஆம் பாவாதிபதி நின்ற வீட்டதிபதி நீச்சம், 9ஆம் பாவாதிபதி நீச்சம். அதாவது 7ஆம் பாவாதிபதியே நீச்சம் ஆகிறாரு, நின்ற வீட்டதிபதி நீச்சம். 9ஆம் பாவ அதிபதி நீச்சம், அவர் நின்ற வீட்டதிபதி நீச்சம். 11ஆம் பாவ அதிபதி நின்ற வீட்டதிபதி நீச்சம், நின்ற நட்சத்திராதிபதி நீச்சம். இதையெல்லாம் கடந்து இதுக்கு நல்ல கணவனோ நல்ல மனைவியோ அமையணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்போ இந்த தோஷங்களை கடந்து இன்னும் எத்தனை கிரகங்கள் இருக்கின்றன, எஞ்சி இருக்கக்கூடிய கிரகங்களை கண்டு அந்த கிரகங்கள் இவர்களுக்கு எந்த உதவி செய்கிறது என்பதை ஆராய்ந்து தோஷம் தருகின்ற கிரகங்களை நாம் தவிர்த்துவிட்டு தோஷம் தராத கிரகங்கள் மூலமாக இதற்கு பரிகாரம் தேடுவதுதான் அப்பா ஜோதிட சூத்திரம். ஜோதிடத்தில் புதுமை, ஜோதிடத்தில் புரட்சி, ஜோதிடத்தில் மறுமலர்ச்சி, ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது. அப்பா ஜோதிட சூத்திரத்தினுடைய இந்த திருமண பொருத்த திறவுகோல் காலை மாலை இரவுன்னு 3 நிலைகளில் ஆன்லைன் வகுப்பு நடக்குது. உலகத்தின் எந்த பகுதியில் நீங்கள் இருந்தாலும் ஆன்லைன் மூலமாக பங்கு கொண்டு நீங்கள் அந்த விதியை தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குற்றம் குறைகளை தெளிவாக தெரிந்து கொண்டு பொருத்தம் சேர்த்து மணமக்களை வாழ வைக்கலாம். ஜோதிட சாஸ்திரத்துடைய நன்மையை உலகிற்கு சேவையாக செய்து அதன் மூலம் ஆத்ம திருப்தியோடு இந்த தொழிலை மேம்படுத்தலாம். திருமண பொருத்தம் பார்ப்பது சவாலான வேலை என்பதை தெரிந்திருந்தும் அதை கையில் எடுத்து மக்கள் சேவையாக செய்ய இறைவனுடைய பெரும் கட்டளையின் காரணமாக
உங்களுடன் தொடர்ந்து பயணிக்கிறேன். நீங்களும் என்னோடு தொடர்ந்து பயணிங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.